ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். மிளகா பஜ்ஜி எல்லாரும் சாப்பிட்ருப்போம். ஆனால் மசாலா வச்ச மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருக்கிறீங்களா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பெரிய சைஸ் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு பெரிய சைஸ் மிளகாய் தான் நல்லா இருக்கும். இதுக்குள்ளே மசாலாலாம் வச்சு பொரித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் இடைவெளி விட்டுட்டு நடுவால் இந்த மிளகாயை கீறிட்டு உள்ளுக்கு இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ அடுத்ததான் இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அது கூட 3 கலர்லேயும் குடமிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்க்க போகிறேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்தது தேவையான உப்பு, தேவையான மிளகுத்தூள், அடுத்ததாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இஞ்சி, உள்ளி, மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது கூட சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாம் சேரக்கூடிய மாதிரி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசித்து இந்த வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தோடையும் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விட்டு அடுத்ததாக டின் ஃபிஷ்ஷில் ஒரு பீஸ் அளவுக்கு மீன் நான் எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லாம் சேரக்கூடிய மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மிளகாய் நாம் எடுத்து வச்சுக்கிற மிளகாய்க்குள்ளே இந்த மசாலாவை வைக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு வைக்கலாம். தாராளமாக நல்ல பெரிய சைஸ் மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே தேவையான அளவு நான் மசாலா வச்சுக்கிறேன் பாருங்கள். எல்லா மசாலாவும் உள்ளே வச்சு ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக இதை துவைச்சி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஆகலம் கட்டியாக இல்லாமல், ஆகலம் தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு இந்த மிளகாயை துவைச்சி எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்துடலாம், கட்டிகள் இல்லாமல். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் கரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்து வந்ததும் இப்போ கரைச்சி வச்சுக்கிற மாவில் ரெடி பண்ணி வச்சுக்கிற மிளகாயை நல்லா துவைச்சி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் இந்த சேரக்கூடிய மாதிரி நல்லா துவைச்சி எடுத்துட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொரிக்கும் போது அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஏன்னா நல்ல பெரிய சைஸ் மிளகாய் எடுத்தபடியே நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதால் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரக்கூடிய மாதிரி திருப்பி விட்டு நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். அப்போ இந்த மிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள மசாலாலாம் வச்சுக்கிறபடியாக வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த பஜ்ஜி வந்து எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னுடைய பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி சூடானதும் சாப்பிட வேண்டியதான். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டான ஒரு மிளகாய் பஜ்ஜி மசாலாலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே உறவுகளே, பாய்.